ப்ரான்ஸ் குழம்பு இதுதான் நம்ம லிட்டில் ஸ்டவ் ஸ்டோரிஸில் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 700 கிராம்ஸ் ப்ரான்ஸ் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு நம்ம சூடான எண்ணெயில் சீரகம், மிளகு, சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினோன்னே கொஞ்சமாக தேங்காய் அதையும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவு, கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், கறி மசாலா 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை அப்புறம் ஆற விட்டு நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே மண் சட்டியில் நான் எண்ணெய் விட்டு 4 வரமிளகாய் கீறினது, சோம்பு, பொடியாக நறுக்கின வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம 2 தக்காளியை நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க ப்ரான்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஸோ நம்ம அதை சேர்த்துட்டு மெதுவாக பரட்டி விட்டுட்டு இந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை சாஃப்டாக பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு வேக விடுவோம். ஒரு 6 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதி வருது, நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் விட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழம்பு ரெடி ஆகிடும். இது மேலே கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், குழம்பு நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னா நமக்கு வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இதை நாங்கள் பாருங்கள். இப்போ இது சூடான சாதத்தில் போட்டு நம்ம பரிமாறி சாப்பிட வேண்டியது தான். வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் போட்ட குவான்டிட்டிலேயே நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம கொதியெல்லாம் அடங்கியாச்சு. இப்போ நம்ம சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட வேண்டியது தான். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோட மறுபடியும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.